ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி அருண். நேற்று பார்த்த மேட்ச்சே கொல்கத்தா வின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அந்த கொல்கத்தா வின் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு டஃப்பான மேட்ச். எஸ்ஆர்ஹெச் அண்டு லக்னோ, ஹைதராபாத் அண்ட் லக்னோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் வந்துடுறான்னு பழ நம்மளுக்கு பேச தெரியாது. ரொம்ப அஸ்டாப்லி ப்ரொடிக்ஷன் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் தான் ஜெயிக்கும். டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி, டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஜெயிக்கும். இன்றைய மேட்ச் யார் வேணும்னு பார்த்தோன்னா ஃபீல்டிங் தேர்வு செய்கிறாங்களா இல்லை பேட்டிங் தேர்வு செய்கிறாங்களா பார்த்து தான் பொறுத்து சொல்ல முடியும். இது உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஹைதராபாத் பேட்டிங் எடுத்ததுன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் நார்மலாக 100% அவனும் விக்கெட்டு செல்லுன்னு விக்கெட்டு 10 ஓவருக்கு பேட்டிங் பண்ணிட்டு செகண்ட் பவுலிங் பண்ணும்போது விக்கெட்டு சும்மா தாறுமாறாக எடுத்து தள்ளிடுவாங்க. அது டவுட்டே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்லாம் கொஞ்சம் 50% தான் 10 ஓவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 25% தான் இருக்குது இன்னொரு 10 ஓவர். இதுதான் மேட்ச் சுச்சுவேஷனு, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்ததுன்னா நம்மளுக்கு வந்து லக்னோ தோக்கத்தான் ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. லக்னோ தோக்கத்தான் இருந்தாலும் கிரக நிலையை பார்த்தோன்னா வச்சிங்களா, 2 வீடும் நல்லா கரெக்டாக இது. சுக்கிரன் வீடும் துலாம் லக்னத்தில் ஆரம்பிக்குது, சுக்கிரன் வீடும் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எதிர் ஆப்போசிட் யார்? செவ்வாய் மேஷம். அவங்க பகையில் இருக்காங்க. பேட்டிங் எடுக்கிறது போது தான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா டக்குன்னு டாஸ் ஜெயிச்சு இவரும் பேட்டிங் பண்ணுறான்ட்டாங்கன்னா சுக்கிரன் குறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்ல முடியும். மேட்ச் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.